வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சிலவங்க சாப்பிடாம வருவாங்க. அவர் சாப்பாடை கொடுக்கும் பொழுது நான் என்ன செய்கிறோம்? அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிடுகிறோம். அது எங்களுடைய சரீரத்திலே உள்ளே போய் எங்களுக்கு பலத்தை கொடுக்கிறது. அப்படித்தான் ஆவிக்குரிய மனுஷனுக்கான உணவு தான் தேவனுடைய வார்த்தை. அப்போ அதை நாம் புசித்து அது ஜீரணம் அடைந்து நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றாகும் பொழுது நாம் நாளுக்கு நாள் மாற்றப்படுகிறோம். அப்போ இந்த வசனம் நம்ம இந்த வசனத்தை இறுக பற்றி கொள்வது. நாங்கள் இந்த வருடத்தின் முதல் நாளிலே நாம் பார்த்தோம், இந்த வருடத்திலே நாம் தேவனை இறுக பற்றி கொள்ள போகிறோம். தேவனை இறுக்கமாக நாங்கள் பிடித்து கொள்ள போகிறோம். ஏனென்றால் இந்த உலகம் பலவிதமான பிரச்சனைகளுக்கூடாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. அநேகர் பலவிதமான யூடியூப்களை போடுகிறார்கள். அது அந்த வைரஸ் வருகிறது, இந்த வைரஸ் வருகிறது, இந்த பிரச்சனை வரப்போகிறது, அந்த பிரச்சனை வரப்போகிறது. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் பயமில்லாமல் ஜீவிக்க முடியும். நாம் தைரியத்தோடு ஜீவிக்க முடியும். அதற்காகத்தான் தேவன் எங்களுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அங்கே பார்க்குறோம், மத்தேயு சுவிசேஷத்திலே ஆண்டவர் ஒரு கதையை சொன்னார். யார்? 2 பேர் வீட்டை கட்டினார்கள். பக்கத்தில் 2 பேர் வீட்டை கட்டினார்கள். அப்போ ஒருவன் மணலிலே தன் வீட்டை கட்டினான். அப்போ மணலிலே வீட்டை கட்டும் பொழுது அது வெகு சீக்கிரமாக அந்த வீடு கட்டப்பட்டு விட்டது. அதி சீக்கிரமாக அந்த வீடு கட்டப்பட்டது. பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன, இப்போதான் ஃபவுண்டேஷனை போட்டு ஒரு 3-4 மாதத்துக்குள் வீட்டை கட்டி முடித்து விட்டார். ஆனால் மற்ற மனிதன் அவன் அங்கே அவன் அந்த அஸ்திபாரத்தை போடும்படியாக அவன் அங்கே இதை அகற்றி அங்கே நோண்டி கொண்டிருந்தான். அந்த மண்ணை அங்கே கீழே போய் அங்கே அந்த கட்பாறை வரும் வரை அவன் அங்கே அந்த இதை எக்ஸ்கவேட் நோண்டி எடுத்து மண்ணை எடுத்து அங்கே கட்பாறை வந்தவுடன் அதிலே தன்னுடைய வீட்டை கட்டினான். அப்போ இது 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? ஒருவன் புத்தியுள்ள மனிதன், இன்னொருவன் புத்தி இல்லாத மனிதன். அப்போ இந்த உலகத்தில் நாம் புத்தியுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்றால் நம்ம எதில் நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும்? கண்மலையின் மேல் நம் வாழ்க்கையை கட்ட வேண்டும். அங்கே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கண்மலையின் மேல் அஸ்திவாரத்தை, அதை வாசிங்க வீரசுந்தர். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். அதே மாதிரி 25 பார்க்கிறோம், புத்தி இல்லாத மனுஷன் எங்க வீட்டை கட்டினான்? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அப்போ இந்த 2 பேர்ல ஒருவன் கண்மலையின் மேல் கட்டினான். அப்போ இந்த கண்மலையின் மேல் கட்டின மனுஷன் யார்? தேவனுடைய வார்த்தையை முதலாவது தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்த மனிதன், 2வது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மனிதன். இவன் தான் புத்தியுள்ள மனுஷன். அப்போ எத்தனை பேர் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? எத்தனை பேர் புத்தி இல்லாதவர்களாக இருக்க வேண்டும்? நாம் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் ஜீவிப்போமானால் நாம் புத்தி இல்லாதவர்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கவனமாக கவனித்து அதற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசித்தால் நாம் புத்தியுள்ளவர்கள். இப்போ சிலவங்க சொல்லுவாங்க, அந்த ஒரு சம்பாதிச்ச எல்லா காசையும் செலவழிச்சிட்டாரு, இன்னும் கூட சேர்த்து வைக்கல. புத்தி இல்லாத மனுஷன். ஏன்? அவசரத்துக்கு திடீர்னு ஒரு அவசரம் வந்தோன்னா அவரிடம் பணம் இல்லை அப்படி நாங்கள் சொல்கிறோம் தானே. அதே மாதிரி வசனத்தை கவனித்து இறுக பற்றி கொண்டு விசுவாசித்து கீழ்ப்படியாமல் போனால் புயல், மழை,
இவைகள் கட்டாயம் வரும். 2 வீட்டிற்கும் இவைகள் வந்தது. அவன் கன்மலையின் கட்டினபடியால் அவனுக்கு மழை வரவில்லை, புயல் காற்று வரவில்லை என்ற அர்த்தம் அல்ல. அவனுக்கும் பிரச்சனைகள் வந்தது, சவால்கள் வந்தது, வேதனைகள் வந்தது. ஆனாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியில் அவன் அசைக்கப்படாதிருந்தான். அவன் அசைக்கப்படவில்லை. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி? அது அசைக்கப்படுகிறதா? ஒரு சிறு பிரச்சனை வந்தபோது, ஒரு சிறிய வேதனை வந்தபோது, இல்லாட்டி ஒரு சிறிய புயல் நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அசைக்கப்படுகிறதா? அப்படி அசைக்கப்பட்டால் நாம் தேவனுடைய வார்த்தையை இறுக பற்றி கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். அப்ப நாம் அசைக்கப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் என்றால், நம்ம சுற்றிலும் என்ன நடந்தாலும் நான் அசைக்கப்பட போவதில்லை. அங்கே பார்க்கிறோம், சங்கீதம் 61:1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். எட்டாத உயரமான கன்மலையின் மேல் என்னை கொண்டு போய்விடும் என்று அங்கே தாவீது சொல்லுகிறான். இந்த எட்டாத உயரமான கன்மலை என்றால் என்ன? அதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்ப அந்த கன்மலையின் மேல் வீட்டை கட்டினவன், கடையாந்திரத்தில் பிரச்சனையின் போது தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவன் சொல்லுகிறான், அந்த கன்மலையின் மேல் என்னை கொண்டு போய்விடும். அப்ப இந்த காலை வேளையில நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்ன? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கூர்ந்து கவனித்து அதை வாசித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படிய நாம் முயற்சிக்கிறோம்? அநேக நேரம் பிரசங்கம் செய்கிற எங்களுக்கு இருக்கிற சோதனை என்ன? ஏதாவது ஒன்றை வாசித்தால் இதை எப்படி நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பது, இல்லாட்ட நல்ல பாயிண்ட் ஒன்று கிடைத்து விட்டது மற்றவர்களுக்கு சொல்ல, அப்படி என்று நாம் சிந்திக்கிறோம். ஆனால் எங்கள் பிரசங்கர்களை எங்களுக்கு என்ன சோதனை? முதலாவது நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா? முதலாவது மற்றவர்களுக்கு நான் அதை சொல்வதற்கு முன்பதாக, மற்றவர்களை களவு செய்யாதே, வேசித்தனம் பண்ணாதே, பொய் சொல்லாதே என்று மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நீ அதை செய்கிறாயா என்று பவுல் கேட்கிறார். அப்போ முதலாவது நாங்கள் என்ன பார்க்கணும்? இது லீடர்ஸ்க்கு, இந்த புல்பிட்டில் பிரசங்கம் பண்ணுறாங்களுக்கு முதலாவது நாங்கள் என்ன பார்க்கணும்? நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா, தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறேனா? அதுக்கு பிறகு நான் கீழ்ப்படிஞ்ச பிறகு நாம் மற்றவர்களுக்கு அதை சொல்லலாம். அப்போ ஆனால் விசுவாசிகளாகிய மற்றவர்கள், நீங்கள் ஒவ்வொரு நாள் சண்டே சர்மன் கேட்குறீங்க, கிழமை நாட்களிலே வேதத்தை வாசிக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் உங்களோடு பேசும் பொழுது அந்த வார்த்தையை கருத்தாய் கவனித்து, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அதை நான் கவனித்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி நம்ம செய்வோமானால் நாம் புத்தியுள்ளவர்கள். இல்லாவிட்டால் நாம் புத்தி இல்லாத ஜனங்களாக இருப்போம். அப்போ எனக்கு விருப்பம் நீங்கள் எல்லாரும் புத்தி உள்ளவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே இருந்த பொழுது அநேகர் தேவனை விசுவாசிக்கவில்லை. ஆனால் ஒரு மனிதன் தேவனை விசுவாசித்து பற்றி கொண்டான். அவன் யார்? 2 பேரா? 2 பேர் அந்த இதுக்கு போனார்கள். யார் 2 பேர்? ஒன்று காலேப், ஒன்று ஜோஷுவா. அப்போ யோசுவாவுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான, அவனுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதிக்கு அவன் வந்து விட்டான். அவன் மரிக்கிற நேரம், யோசுவா புஸ்தகத்தின் கடைசி அதிகாரங்களை நாம் வாசிக்கும் போது ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கவனிக்கிறோம். என்ன முக்கியமான காரியம்? ஒன்று நாம் வாசிப்போம், யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்ல வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அப்ப யோசுவா கடைசி நாட்கள் அவர் என்ன சொன்னார்? இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அதாவது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்று கூட தவறி போகவில்லை,
எல்லாம் நிறைவேறிற்று. எல்லா வார்த்தையும் நிறைவேறிற்று. அதே மாதிரி யோசுவா 23:14 வாசிப்போம். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்ல வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அப்போ யோசுவாவுக்கு இப்போது 110 வயது ஆகிவிட்டது. அவர் இந்த இடத்துல இதோ நான் இந்த பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியிலே போகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? நான் மரிக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது. ஆனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன். அப்போ யோசுவா என்ன சொல்லுகிறான்? ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு நல்வார்த்தையில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. நீங்க எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். என்ன? எல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேறிற்று. அவைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. அப்ப ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை. அப்ப யோசுவாவோட வாழ்க்கையில இந்த அனுபவம் யோசுவாவுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன? யோசுவா முழு இருதயத்தோடு கர்த்தரை விசுவாசித்தான், அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டான். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல அநேகர் அந்த கானான் தேசத்துக்குள் அவர்களால் போக முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை, ஆண்டவர் சொன்ன வசனத்தை விசுவாசிக்கவில்லை. ஆனால் யோசுவா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான், முழு மனதோடு அவைகளை பற்றி கொண்டான். ஆகையால் ஒரு வார்த்தை, அவனுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆமென். அதே மாதிரி யோசுவா 24, 29, 31 வாசம். 29 தொடக்கம் 31. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அவனை எப்ராயிமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். யோசுவா உயிரோடிருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடிருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். ஆமா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா மரித்த பின்பு அவனுக்கு அடுத்து வந்த தலைமைத்துவம் யாரு? மூப்பர்கள். அவனுடைய நாட்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விசுவாசமாக இருந்தார்கள். காரணம் என்ன? யோசுவாவுக்கு ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். யோசுவா எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லி இருந்தான். அப்ப நான் என்ன சொல்றேன்? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றின வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் நம்ம எழுதி வைக்கணும். அப்ப இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் உங்களுக்கு என்னது? ஒரு சின்ன புஸ்தகம், ஒரு நோட் புக் ஒன்று வாங்கி நீங்க கர்த்தர் செய்த எல்லா அற்புதங்கள் சொன்ன ஒரு வருடத்துல பெரிதாக ஒரு 3-4 அற்புதங்கள் நடக்கலாம், அல்லது 1-2 3-4. ஆனால் அவைகளை எழுதும் பொழுது ஒரு 10 வருடம் கழித்து அந்த புஸ்தகத்தை நாம் திருப்பி பார்த்தால் அது பல பக்கங்களாக அது காணப்படும். அப்ப அவைகளை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நம்முடைய மேசையை சுற்றி உட்கார வைத்து அவைகளை நாம் அவர்களுக்கு வாசிக்க வேண்டும். கேளுங்கள், இதுதான் என்னுடைய தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், அதை ஆண்டவர் நிறைவேற்றினார். எங்களுடைய குடும்பம் இப்படி கஷ்டமாக இருந்தது, ஆண்டவர் இந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசித்தேன், இந்த வசனத்தை நான் பற்றி பிடித்தேன், ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். அப்படியாக எல்லாவற்றையும் நாம் எழுதி வைத்து நாம் அடுத்த சந்தை நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் நாம் இதை செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு பேங்க் பேலன்ஸையும் ஒரு வீடையும் நல்ல படிப்பையும் கொடுத்தால் போதும் என்று நினைத்தால் எங்களுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசமே இல்லை. உலகத்தாரும் என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்க தான் விரும்புகிறார்கள். போவதற்கு முன்பதாக அவர்களுக்கு ஒரு நல்ல சொத்தை சேர்த்து வைத்து விடுவோம் என்று தான் அவர்களும் விரும்புகிறார்கள். அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நன்றாக அவர்கள் செட்டில் ஆக வேண்டும். இது உலக பிரகாரம் அப்படி என்றால் அதுதான் எங்களுடைய வாஞ்சையும் என்றால் எங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனால் எங்களுக்கும் அவர்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? நாம் அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சொத்தை விட்டு போக வேண்டும். அது என்ன?
நாம் தேவனோடு நடக்கும்போது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்கள், அவைகளை நாம் மற்றவர்கள் அறியும்படியாக நாம் செய்ய வேண்டியது அவசியம். ஆமென். அப்போ தேவன் எங்களுக்கு பலவிதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நாம் 2 கொரிந்தியர் 1:20 வாசிப்போம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அப்ப இங்க பார்க்கிறோம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. எங்களால் எப்படி தேவனுக்கு மகிமை உண்டாகும்? அவருடைய வசனத்தை நாம் விசுவாசித்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவன் மகிமைப்படுகிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் தேவன் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்றால் முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். 2வது இங்க பார்க்கிறோம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ வாக்குத்தத்தங்கள்னா என்ன? வாக்குத்தத்தம் ஒரு செக் புக் மாதிரி. இப்போ நாங்கள் பேங்க்ல போனால் எங்களுக்கு, நான் வேலை செய்கிறேன், அது 25 லீவ்ஸ், 25 பக்கம் லீவ்ஸ், இல்லாட்டி 50 100. இப்போ எப்படின்னு தெரியாது. ஜூலியா என்சி. ஆனால் அப்போ ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உனக்கு 7000 லீவ்ஸ் கொண்ட காசோலை புத்தகத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். அப்ப என்ன சொல்ல? எல்லாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். அப்ப அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள் அவையெல்லாம் ஆமேன். ஆமேன்னா என்ன? இயேசு எல்லா காசோலைகளையும் இயேசு அங்க சைன் பண்ணி இருக்கிறார். அதுதான் அர்த்தம். ஆமேன் அப்படின்னா எஸ். ஆங்கிலத்தில் என்ன இருக்கு? எஸ் அண்ட் ஆமேன். அப்போ பிதாவானவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிலையும் அந்த செக் லீவ்ஸில் நம்ம சைன் பண்ணுற மாதிரி இயேசு கிறிஸ்து அங்கே சைன் பண்ணி இருக்கிறார் எல்லாவற்றையும். அப்போ நான் வேலை செய்யணும், ரொம்ப நாள் ஆப்ரேஷன். அப்போ முதல்ல செக் எது முதல்ல பார்க்குறது என்ன? இவர் அந்த செக்கில் சைன் இருக்கா? அதை கொடுத்தவர் சைன் பண்ணாடி அந்த செக்கில் வேல்யூவே இல்லை, அதை மாற்ற முடியாது. அப்போ இங்கே என்ன? தேவன் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் ஆம் என்று அங்கே இயேசு கிறிஸ்து சைன் பண்ணி இருக்கிறார். இப்போ முதல்ல பிதா பாப்பார், எல்லா வாக்குத்தத்தமும் இயேசு கிறிஸ்துவினால் ஆம் என்று இருக்கிறது. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு 10,000 ரூபா செக்கை கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்போ நீங்க என்ன செய்வீங்க? செக் எடுத்து அழகா 10,000 ரூபா செக், ஓகே, அழகா ஃப்ரேம் பண்ணி செவுத்துல தொங்க போடுவீங்களா? எல்லாம் பார்க்குறது. அப்போ யாரும் பார்த்தா அந்த 10,000 செக் கொண்டு எனக்கு கிடைச்சிருக்கு, என்ன செய்யறது? செக். அப்போ செக்கில் முன்னுக்கு இயேசு சைன் பண்ணி, அப்போ யாராவது செக் ஒன்று கொடுத்தா நம்ம என்ன செய்வோம்? முதலாவது அதில் உள்ள வேல்யூவை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா அதை பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் கேஷியர்கிட்ட கொடுத்தோன்னே கேஷியர் என்ன சொல்லுவார் உங்களுக்கு? பின்னுக்கு திருப்பி நீங்கள் உங்களோட சைனை நீங்கள் போடுங்க. அப்போ உங்களோட சைன் என்ன? ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ ஆம்னா இயேசு சைன் பண்ணிட்டார் முன்னுக்கு. ஆனால் நிறைய பேர் பின்னுக்கு சைன் பண்ணி பேங்க்ல கொடுக்கறது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன செய்யறது? அதை ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டி வைக்கிறது. அப்போ நான் நிறைய வீட்டுக்கு போனேன், அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் செவுத்துல இருக்கும். அப்போ இனிமேல் வாக்குத்தத்தங்களை செவுத்துல வைக்கக்கூடாது, இருதயத்தில் வைக்கணும். அதை பற்றி கொள்ள வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ நீங்கள் பின்னுக்கு ஆமேன், அப்போ உங்களோட சைனை போட்டு அந்த கேஷியர்கிட்ட கொடுத்தோன்னா அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பார். ஆமேன். அதே மாதிரி தான் பரலோக வங்கியில் நாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பிதாவிடம் கொண்டு போய் இவைகளை நாம்
விசுவாசிக்கிறேன். ஆம் என்றால் என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவது. சம்பூர்ணமாய் நான் விசுவாசிக்கிறேன். அப்ப காலேப் யோசுவாவுக்கும் அந்த மற்ற திரளான இஸ்ரவேலுக்கும் என்ன வித்தியாசம்? முழு இருதயத்தோடு ஜோஷுவா தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். அப்ப அப்படி இறுகமாக நாம் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளும் பொழுது நாம் அது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை நாம் காண முடியும். அப்ப சில வாக்கு தத்தங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷன்ஸ்னா என்ன? கண்டிஷன் தமிழ்ல என்ன சொல்றது? சில நிபந்தனைகள். அப்ப அந்த நிபந்தனைகளுக்கு நாம் நிறைவேற்றினால் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். மற்ற சிலதுகள் ஆண்டவர் அப்படி நிபந்தனைகளோடு கொடுப்பதில்லை. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தால் அவர் மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் மன்னிக்கிறேன்னு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். ஆனா கண்டிஷன் என்ன? நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? நீங்கள் மற்றவர்களுடைய பாவத்தை மன்னித்தால் உங்கள் பிதாவாகிய தேவன் உங்களுடைய பாவத்தையும் மன்னிப்பார். அப்ப அது ஒரு கண்டிஷன். அப்ப ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? மற்றவர்களுடைய பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும். அப்ப நான் மற்றவர்கள் செய்த பாவத்தை மன்னிக்காம ஆண்டவரிடம் நான் மன்னிப்பை எதிர்பார்த்தால் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய மாட்டார்? நிறைவேற்ற மாட்டார். ஆமென். அப்ப அது மாதிரி சிலதுகளுக்கு ஆண்டவர் கண்டிஷன்ஸை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த காலை வேளையிலே நாங்கள் உங்களுக்கு சொல்லுவது என்ன? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கண்மலையை போன்றது. ஆண்டவர் ஒரு நாளும் தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். அப்ப நாங்க பரலோகத்துக்கு போனோன்னு ஆண்டவர் பாப்பாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, நான் 7000 பக்கம் கொண்ட செக் புத்தகத்தை உனக்கு கொடுத்தேன். ஆனா 3-4 பக்கத்தை தான் நீ பாவிச்சிருக்கிற. மீதி 6997 பக்கங்கள் இன்னும் கிழிச்சு பாவிக்கப்படாம அப்படியே இருக்குது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நீ இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஜெயத்தோடு வாழத்தான் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நான் கொடுத்தேன். பரலோகத்துக்கு போன பிறகு அது தேவையில்லை. அந்த வாக்கு தத்தங்கள் பரலோகத்துக்கு போன பிறகு அங்கே எல்லாம் நிறைவாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது என்ன எங்களுக்கு தேவை? ஆண்டவருடைய வாக்கு தத்தம் தேவை. ஆகையால் இந்த உலகத்துல நீங்க வாழும் பொழுது உங்களுடைய எல்லா பிரச்சனை, நான் ஒன்று சொல்றேன் இந்த காலை வேளையில், உங்களுடைய நீங்க வாழ்க்கையில் முகம் கொடுக்கிற ஒவ்வொரு சவால் அது எதுவாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையிலே அதற்கு பதில் உண்டு. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். ஆமேன். ஆகையால் நாம் ஆண்டவரை இறுக பற்றி கொள்வது என்பது ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொள்வது, ஆண்டவருடைய வசனத்தை இறுக பிடித்துக் கொள்வது. நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1:3-4 வசனங்கள். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப இப்ப இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வசனத்தை கவனிச்சா அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். அதாவது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், அதாவது ஆண்டவருக்கு பிரியமாக நாம் ஜீவிக்க. நிறைய பேர் யோசிக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமாக என்னால் ஜீவிக்க முடியாது, பாவத்தை மேற்கொள்ள முடியாது, ஆபாசமான படங்களை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது, பொய் சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது, இல்லாவற்றால் மற்றவர்கள் மேல் கசப்பை இருதயத்திலே வைத்து கொண்டு மன்னிக்க முடியாமல் தான் நான் இருக்கிறேன், அதிலிருந்து எனக்கு வெற்றி இல்லை. இப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் நாம் கொடுத்து கொண்டிருந்தால், ஆண்டவர் இந்த வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும்
அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. திவ்ய வல்லமைனா என்ன? ஆவியின் நிறைவு. திவ்ய வல்லமைனா நீங்க பெந்தேகோஸ்து நாளிலே உங்கள் மீது வல்லமை வரும். அப்ப திவ்ய வல்லமையை ஆண்டவர் முதலாவது பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் எமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப யாருக்கு பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் கொடுக்கிறார்? அங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப ஆவியின் நிறைவு நம்மளுக்கு இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்? எளிமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப எளிமையுள்ளவர்களா இருக்கிறன்னா என்ன அர்த்தம்? அப்போ அதுக்கு எப்படி உதாரணம் சொல்லலாம்? ரைட், ஆவிக்குள் எளிமை உள்ளவர்கள் என்றால் நம்ம நேச்சுரல் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தா ஒரு பக்கம் எடுத்துக்கொள்வோம், இது ஆவியில் எளிமை உள்ளவர். இந்த பக்கம் உள்ளவர் சரீரத்தில் எளிமை உள்ளவர். சரீரத்தில் எளிமை உள்ளவர்னா ஏழையான ஒருவன். அப்ப ஒரு ஏழை அல்லது ஒரு பிச்சைக்காரன். ஒரு பிச்சைக்காரனை நாம் பார்த்தால், பிச்சைக்காரன் என்ன செய்கிறான்? எந்த நேரமும் அங்கே ஐயா எனக்கு ஏதாவது காசு கொடுங்க, எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க, எந்த நேரமும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்போ நான் பார்க்குறேன், நான் எந்த நாளும் அந்த ராயல் பேக்கரிக்கோ இல்லாட்டி இந்த இதுக்கோ போனால் பெரேரன்ஸ் எங்கே போனாலும் அங்கே ஒரு கூட்டம் இருக்கும், எந்த நாளும் காண்கிற கூட்டம். அங்கே போகும் பொழுது அவர்கள் எந்த நாளும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் காசு. அப்போ அவர்கிட்ட நான் நேற்று காசு, அப்போ இன்றைக்கு கேட்ட பொழுது நான் கேட்டேன், நேற்று கொடுத்த காசு என்ன நடந்துச்சு? நேற்று ஒரு 100 ரூபா கொடுத்தேன், இப்போ இன்றைக்கும் திரும்ப கேட்குறேன் நீ. அப்போ அவர் என்ன சொல்லுவார்? அது நேற்றே முடிஞ்சிச்சு, நேற்று நீங்கள் கொடுத்தீங்க, நேற்று நான் மாலுப்பான் வாங்கி பனீஸ் வாங்கி சாப்பிட்டா, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னைக்கு எனக்கு வேணும், திரும்பவும் தாருங்கள், திரும்பவும் எனக்கு வேணும். அப்போ அதுதான் ஒரு பிச்சைக்காரன். எந்த நாளும் அவன் தேவனிடத்து ஆவியில், அது சரீரத்திலே ஆவியில் எளிமை உள்ளவன் என்னன்னா, அவனும் ஆவியிலே அந்த பிச்சைக்காரனை போல் ஆவியில் எளிமை. எந்த நாளும் தேவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும். என்ன கேட்க வேண்டும் தேவனிடத்திலே? ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எனக்கு தாரும், உம்முடைய ஆவியின் நிறைவை எனக்கு தாரும், உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும், உம்முடைய வல்லமை எனக்கு தாரும். பாவத்தில் இருந்து எனக்கு பாவத்தை ஜெயங்கொள்ள, உமக்கு மகிமை உண்டாகும்படி நான் ஜீவிக்க உம்முடைய ஆவியின் நிறைவு எனக்கு தேவை, உம்முடைய வல்லமை எனக்கு தேவை, அதை எனக்கு தாரும். அப்ப எந்த நாளும் நாம தேவனிடத்திலே அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அப்படி இல்லாம நம்ம இல்லாட்டி இந்த இலங்கையிலே பணக்கார மனிதன் யார்? கடந்த நாட்களில் 2 பேர் இறந்து போனார். ஒருவர் ஹரி ஜாவர்தன, அவர் தான் இந்த ஏட்டிகன் ஸ்பென்ஸ் மெல்ஸ்ட்ரா காப் எல்லாத்துக்கும் பெரியவர், சொந்தக்காரர், வல்லமையான பணக்காரர். அவர் ரோட்டில் போய் இப்படி பிச்சை எடுத்து கொண்டிருப்பாரா? தாருங்கள் என்று. பணக்காரர்கள் அப்படி போக மாட்டார்கள். ஆனால் எளிமையான ஒரு மனுஷன், ஆவியிலே எளிமையான மனிதன், அவன் எந்த நாளும் தேவனிடத்திலே கேட்கிறான். அப்போ சில நேரம் ஆவியிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் பணக்காரர்களை போல் இருக்கிறோம். எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் தேவனிடத்திலே கேட்க தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடத்திலே இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எரேமியா புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் அதிகாலையும் தேவனுடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே மாதிரி நான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தோம்னா பார்க்கிறோம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையினான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. 2வது இந்த உலகத்தின் கேட்டுக்கு தப்பி. அப்போ உலகத்தின் கேடுனா என்ன? அந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இருந்து நாம் தப்பி திவ்ய சுவாபம். திவ்ய சுவாபம்னா என்ன? தேவனை போன்ற சுபாவம் உள்ளவர்களாக,
நாம் அதிலே பங்குள்ளவர்களாக வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்யணும்? மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ரெண்டாவது ஒன்று ஆவியானவரின் நிறைவு, ரெண்டாவது தேவன் எமக்கு அவருடைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கும் பொழுது நாம் தேவனை போல் எங்களுடைய சுபாவம் மாறுகிறது. ஆமென். அப்ப இதனால தான் நான் உங்களை இந்த நாளிலே நான் உற்சாகப்படுத்த விரும்புவது, நாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் சீரியஸாக எடுக்கணும். இல்லாவிட்டால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கையை எம்மால் வாழ முடியாது. அந்த வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசித்து அந்த வாக்கு தத்தங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கடைசியாக நாம் பார்ப்போம், அங்கே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார் முக்கியமான ஒரு வார்த்தை என்ன? சாமுவேலுக்கு கூட என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றார், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். அப்ப ஆண்டவரை கனம் பண்றதுன்னா என்ன? தேவனுடைய பார்வையில ஆண்டவரை கனம் பண்ணுவது என்றால் ஆண்டவருடைய வசனத்துக்கு பயப்படுவது, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது. இதுதான் கர்த்தரை கனம் பண்ணுவது. நாம ஞாயிற்றுக்கிழமை நம்ம கையை உயர்த்தலாம், வர்ஷிப் பண்ணலாம். ஆனால் நாம் வெளியே போன பிறகு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்காவிட்டால் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறோம். அதுதான். அப்ப நம்ம நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை கனம் பண்ணினால் தேவன் எம்மை கனம் பண்ணுவார். அப்ப ஆண்டவரை கனம் பண்ணுவது என்னன்னா, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் சீரியஸா எடுத்து அதற்கு நாம் கீழ்ப்படிவது, அந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்பது. ஒன்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, ரெண்டாவது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது. நிறைய நேரம் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. சில நேரம் நாங்கள் மனுஷருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. அப்ப ஆண்டவர் இந்த கால வேளையில நாம் என்ன சொல்றார்? நாம் தேவனை கனப்படுத்துறதுனா அவருடைய வார்த்தையை நாம் முழு மனதோடு நாம் விசுவாசிக்கணும். ஆமென். அப்படி நாம் தேவனை கனம் பண்ணும் பொழுது தேவன் என்ன செய்வார்? அவர் உங்களை கனப்படுத்துவார். ஆனால் அவருடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ணினால் அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையில் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நான் சீரியஸாக எடுத்து ஆவியின் நிறைவை பெற்று என்னுடைய ஆவியினாலே என்னை நிறைத்து எனக்கு கிருபையை தாரும், உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய. அப்போ எந்த நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உம்முடைய கிருபையை தாரும், உம்முடைய ஆவியின் நிறைவை தாரும். எதற்கு? ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். ஆவியின் நிறைவு இல்லாமல், ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது கஷ்டம். ஆனால் ஆவியின் நிறைவும் தேவனுடைய கிருபையும் இருந்தால் ஆண்டவருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய முடியும். ஆமென். எனக்கு மன கசப்பு இருக்கு, இவரை மன்னிக்கவே முடியாது. ஆமா, உங்களால முடியாது. மனுஷனால் கூடாதது ஆண்டவரால் கூடும். ஆண்டவர் கிருபை கொடுப்பார், ஆண்டவர் பலத்தை கொடுப்பார், ஆண்டவர் ஆவியின் நிறைவினால் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். ஆமென். தேவனுடைய வசனத்துல சொல்ற மாதிரி என்னால என் மனைவியை நேசிக்க முடியல, உங்களால முடியாது. ஆனா ஆண்டவருடைய கிருபையால முடியும். பாஸ்டர், கள்ளமா இந்த போன்ல இந்த ஆபாசமான படங்களை பார்க்காம இருக்க என்னால முடியல. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், யாரும் வீட்டில்
எல்லாரும் வெளியே போயிடுவாங்களா, இப்போ யாரும் ஒருத்தர் இல்லை, இப்போ யாருமே பார்க்கல, இந்த நேரம் நான் இந்த மாதிரியான ஆபாச படங்களை நான் பார்க்க போகிறேன். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க யாருமே பார்க்கலன்னு. ஆனால் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? முதலாவது ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது அசுத்த ஆவிகள் பார்த்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது தேவ தூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது முடியலைன்னா நம்மளால முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால், ஆவியின் நிறைவினால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியும். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தராக முடியாது பாஸ்டர். முடியும். தேவனுடைய கிருபையினால், ஆவியின் நிறைவினால் முடியும். என்ன நடந்தாலும் எனக்கு இந்த பண விஷயத்தில் உண்மையாக இருக்க முடியலை பாஸ்டர். கடன் வாங்கினா திரும்ப கொடுக்கறது இல்லை. அப்போ கொடுத்தவர் வந்தால் வேற பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு போயிடுறது, ஒரு மாதிரி தப்பிச்சு போயிடுவோம். இல்லாட்டி பிஸ்னஸ் செஞ்சால் உண்மையாக சரியான விலைக்கு விற்கிறோமா, இல்லாட்டி கூட இது பண்ணுறோமா. அப்போ எனக்கு பண ஆசை இருக்குது, எனக்கு பணம் இதை மேற்கொள்ள முடியலை, என்னால் பண ஆசை. உங்களால் முடியாது. ஆவியின் நிறைவினால், ஆண்டவருடைய கிருபையினால், பலத்தினால் அதை மேற்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் வசனத்துக்கு நாம கீழ்ப்படிய முயற்சி எடுத்தால் போதும். தேவன் என்ன செய்வார்? அற்புதத்தை செய்வார். அப்ப அந்த சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன், அவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொன்னார், கையை நீட்டு. அப்ப அவன் முடிஞ்சாதான் அவன் முதல்ல நீட்டி இருப்பானே. அவன் சூம்பின கையுடைய மனுஷனை கையை நீட்டு. அப்ப அவன் விசுவாசத்தினால் அவன் முயற்சி செய்தான். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசித்து முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் நாம் தேவனுடைய வெற்றியை காண்போம். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்றது என்ன? தேவனுடைய வார்த்தை, இந்த வருடத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்களை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஆவியின் நிறைவை பெற்று, தேவனுடைய கிருபையை பெற்று நாம் வெற்றியாக நாம் தேவனுக்குள் ஜீவிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். ஆகையால் நாம் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம்.